அப்பா நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க? ஒரு 2 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கம்மா. நோ ப்ராப்ளம். இப்பவே வரன் பார்க்க ஆரம்பிச்சாதான் எப்படி ஒரு 6 மாசத்துக்குள்ள நல்ல வரனா செட் ஆகும். அப்போ பொண்ணு பார்க்க வரேங்கிற பேர்ல சௌமியாவை நிறைய பேர் சைட் அடிக்க வருவாங்கல்ல? அவள ஒருக்கு இப்படி தாண்டி நடக்கும். நோ 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 நோ, நான் லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன். வர்ஷா அப்படியெல்லாம் யோசிக்காத. லவ் பண்றது ஈஸி, ஆனா லவ் மேரேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன் அனுபவத்தை வச்சு சொல்றேன். ஸ்வேதா, நமக்கு அப்படி நடந்ததுக்காக எல்லா காதலுமே டேஞ்சர்னு எப்படி சொல்ற? பையன் முன்ன பின்ன இருந்தாலும் பெத்தவங்க கை காட்டுறவனுக்கே கழுத்தை நீட்டுறதுதான் புத்திசாலித்தனம். ஓகே ஓகே, உங்க கோரிக்கையை பரிசீலனை பண்றேன். முதல்ல நானும் ஒரு வேலைக்கு போகணும். ஏய் வர்ஷா, நீ இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்க. சோ ஒரு வருஷம் ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணு. வேலைக்கு போனா தானே ஜாலி, வீட்லயே இருந்தா நம்மளே யாரு பாப்பா? வர்ஷா மாமா கிட்ட கொஞ்சம் டீசென்ட்டா பேசு. ஏய் ஸ்வேதா, வீட்ல நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கோம். மாப்பிள, சின்னவ பெரிய வாயாடி. இவ பேசுறதுக்கு மைக்கெல்லாம் தேவையில்லை. இவ பேச ஆரம்பிச்சான்னா மெரினா பீச் வரைக்கும் கேட்கும். அப்போ வீடு கலகலப்பா இருக்க போகுது. உங்களுக்கு இனிமே டைம் போறதே தெரியாது. என் நினைப்பே உங்களுக்கு இனிமேல் வராது. யா யா. வர்ஷா, அவர் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். அவரை பேசியே தொல்லை பண்ணாத. நான் என்ன டிஸ்டர்ப் பண்ண போறேன்? சும்மா தொணன்னு பேசிட்டு இருக்கிறது. அப்புறம் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ரொம்ப அவசியம்னா ஒரே ஒரு வேலை பண்ணுவேன். என்ன? மாமாவை கூட்டிக்கிட்டு 2 பேரும் ஓடி போயிடுவோம். எங்க போடி பாப்பா? என்ன பேச்சு பேசுறடி? நில்லடி. வருஷா எங்க வந்தாலும் அந்த இடமே கலகலப்பா மாறிடும். ஆமா மாமா, வர்ஷாக்கு செம்ம ஹியூமர் சென்ஸ். நல்ல போல்டா பேசுவா, எதுக்குமே பயப்பட மாட்டா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பாத்தீங்களா எப்படி பேசுறான்னு? ஏய் ஸ்வேதா, நான் ஓடி போயிருவேன்னு உண்மையிலேயே பயந்துட்டியா? சாச்சா, அப்படியே கேக்குறீங்க? வர்ஷா அப்படி சொன்னதும் அவளை கொலவெறியோட துரத்திட்டு போனியே, அதனாலதான் கேக்குறேன். அது சும்மா ஜாலிக்காக. அவ கூட விளையாடி பல வருஷம் ஆச்சு, அதனாலதான். ஆமா, ஓடி போற ஐடியா எல்லாம் இருக்கும்? நோ 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 நோ, இப்போதைக்கு இல்ல. எப்பவும் இருக்க கூடாது. இருந்துச்சு கொன்னுடுவேன். மாப்பிள, இனிமே நீங்க தான் எங்க எல்லாருக்குமே குடும்ப தலைவர். இவளோட 2 தங்கச்சிகளோட வாழ்க்கையையும் உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன். மாமா, பெரியவங்க நீங்க இருக்கிறப்போ நான் எப்படி? எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிச்சதை விட நிம்மதிய தொலைச்சதுதான் அதிகம். பொண்ணுங்க 3 பேரும் வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் இவங்களுக்கு எல்லாமுமா இருக்க வேண்டிய அம்மா ஸ்வேதா ஓடி போனதுல இருந்து மனநோயாளியாகி 5 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. அதுக்கப்புறம் மஞ்ச காமால வந்து இறந்துட்டா. அதோட நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணது இன்னொரு பிரச்சனை வேற. நீங்க கல்யாணம் பண்ணது எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க போதைக்கு அடிமையாகி தினமும் ஸ்வேதாவை டார்ச்சர் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டதும் மனசே உடைஞ்சு போச்சு. உங்ககிட்ட இருந்து ஸ்வேதாவை மீக்கிறதுக்காக எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஆனா ஸ்வேதா இவரை விட்டு என்னால வர முடியாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டா. எனக்கு நிம்மதியே போயிருச்சு. ஐம் சாரி அங்கிள். ஆனா இப்ப அதுல இருந்து விடுபட்டுட்டேன்.
மன உளைச்சல் இல்ல. இருந்தாலும் இந்த 2 பொண்ணுகளுக்கும் அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க தான் எல்லாம் செய்யணும். ஷூர். ஓகே அங்கிள், அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். சரி சரி, சென்டிமெண்ட் சீன்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்து ஸ்வேதாக்காவோட பர்த்டே செலிப்ரேஷனை பத்தி பேசுவோமா? ஈவினிங் பிரமாதமா பண்ணிடுவோம். நம்ம ஃபேமிலி மட்டும் போதும், வேற யாரையும் கூப்பிட வேண்டாம். ஆனா என் ஃப்ரெண்ட மட்டும் இன்வைட் பண்ணணும். யார் ஸ்வேதா? பவித்ரா. அடிக்கடி அவங்க பேரை நீ சொல்லிட்டு இருக்கல்ல? ஆமா, அவளும் என்ன மாதிரியே லைஃப்ல கஷ்டப்பட்டவதான். பவித்ராவ என் குடும்பத்துல ஒருத்தியா தான் நினைக்கிறேன். அப்படியாக்கா? அந்த அளவுக்கு க்ளோஸா? ஆமா, அவளுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர சொல்லணும். அப்போ ஸ்வேதாக்கா மாதிரி நமக்கு இன்னொரு அக்காவும் இருக்காங்க. எஸ், ஏறக்குறைய அப்படிதான். பவித்ரா எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, சகோதரியும் கூட. நான் தான் உங்களுக்கு சம்பளம் தர போறேன். ஆனா நீங்க இன்னும் பவித்ராவுக்கு தான் விசுவாசமா இருக்கீங்க. அத்தனை பேரும் மாறினா நல்லது. இல்லனா என் கம்பெனில இந்த மாசம் நீங்க வாங்குற சம்பளம் கடைசி சம்பளமா இருக்கும். நிஷாமா, ஹலோ காவ்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முன்னெல்லாம் நிஷாவை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வருவீங்க, 2 பேரும் மீட் பண்ணிப்போம். இப்போ உங்களை மீட் பண்ணவே முடியலையே. ஆமாங்க, நான் இப்போ ஒரு கம்பெனிக்கு எம்டியா இருக்கேன். அதனால நிஷாவை அத்தை தான் கூட்டிட்டு போறாங்க. ஆமா, நானும் பார்த்தேன் நிஷாமா. பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, என்ன பார்க்க வந்தீங்க? இல்ல, இந்திரா இருக்காளா? இருக்காளே. நீங்க கிஷோரை பத்தி சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் இந்திரா உங்களை டார்ச்சர் பண்ணிருக்க மாட்டாளே? உண்மைதான். அந்த பேரை சொன்னதுமே இந்திரா டோட்டலா மாறிட்டான். மாறித்தானே ஆகணும். இப்ப அந்த கிஷோர் இந்திராவை டார்ச்சர் பண்றானா? அப்படிதான் நினைக்கிறேன். உண்மைதான். இந்திராவோட புருஷனையே ஃப்ரெண்ட் ஆக்கி இப்ப அவரையும் ஆட்டி படைக்கிறான். அப்படியா? கிஷோர் கிட்ட எப்படியாவது பேசி இந்திராவை கொஞ்சம் சேவ் பண்ண கூடாதா? போனேன், கிஷோரை கண்ணாபின்னான்னு திட்டி அட்வைஸ் பண்ண. ஆனா அவன் ஒரே வார்த்தையில எங்க 2 பேருக்குள்ள நீ யாருன்னு கேட்டான். கண்டிப்பா கேட்டிருப்பான். ஏன்னா அயோக்கியத்தனம் பண்றவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பிடிக்காது. ஆனா அவனை விடக்கூடாதுங்க. ஏதாவது ஒரு மேட்டர்ல சிக்க வச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். கரெக்டா பிளான் பண்ணா லேடிஸ் நம்மளால சாதிக்க முடியும். அதுக்கு தான் இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நான் போய் இந்திராவை பார்த்துட்டு வந்துடுறேன். போங்க, இந்த ரூம்ல தான் இருக்கா. இந்திரா, நீயா? வா. எல்லாமே சொதப்பிடுச்சு. நீ வேற விட்டுட்டு போயிட்ட. திடீர்னு என் மாமியார் கிட்ட இருந்து போன், பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு. கடவுள் அந்த ராஸ்கல் பக்கம் இருக்காரு. அப்படியெல்லாம் சொல்லாத. நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. கிஷோர் கிட்டையும் ஹஸ்பண்ட் கிட்டையும் நல்லா மாட்டிக்கிட்டேன். வீடு வெளிப்பக்கம் பூட்டி தானே இருந்துச்சு. நீ உள்ள போனதோ 2 பேரும் பின்னாடி வந்துட்டாங்களா? இல்ல காவியா. ஐயோ, எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. கொஞ்சம் விவரமா சொல்லு. நீ பாட்டுக்கு சாவியை கொடுத்துட்டு போயிட்ட. நானும் கதவை திறந்துட்டு உள்ள போய் என்னோட எவிடன்ஸ் எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டேன். ஏதாவது கிடைச்சிச்சா? கிடைக்கவே இல்ல. அடுத்த ரூம் கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா அங்க கிஷோர் இருக்கான். மை காட், எப்படி வந்தான் தெரியல. நான் அப்பவே பாதி செத்துட்டேன். என்ன பத்தின எவிடன்ஸ் அவனுக்கு அதிகமாயிட்டே இருக்கு. இது எனக்கே அதிர்ச்சியா இருக்கே. நாம என்ன பண்ண போறோங்கிறத அவன் எல்லாத்தையும் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டே செய்யற மாதிரி கிஷோர் பண்றான். பெரிய கிரிமினலா இருக்கானே கிஷோர். சரி, உன் ஹஸ்பண்ட் வந்தாருன்னு சொன்னியே, எப்படி வந்தாரு? கிஷோர் தான் ஃபோன் பண்ணி வர சொல்லிருப்பான். ஆனா அவர் தானா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்ததா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ உன் ஹஸ்பண்ட் எந்த மூட்ல இருக்காரு? நேத்து நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்ல. அவரும் வீட்டுக்கு வரவே இல்ல. கிஷோர் கூட செட்டில் ஆயிருப்பாரு. 2 நாள் கழிச்சு அவரே வந்துருவாரு. வந்துருவாரு சரி, ஆனா என்ன முடிவோட வருவாருன்னு தெரியலையே. கையில கால்ல விழுந்து சமாளி. அப்புறம் இனிமே எது செய்யறதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிக்க. சரி சரி, நான் கிளம்புறேன்.
மேடம் கொரியர். வரேன். இந்திரா இருக்காங்களா? இருக்காங்க. என்கிட்டே கொடுங்க. இல்ல அவங்க தான் சைன் போடணும். அப்படியா? நிஷாமா நான் கிளம்புறேன். சரி போயிட்டு வாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஓகே மேடம். இந்திரா, என்ன? உன் பேரு கொரியர் வந்திருக்கு. நீதான் வந்து கழுத்து போட்டு வாங்கணுமா? சரி வரேன். நீங்க தான் இந்திராவா? உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு. இதுல ஒரு சைன் போடுங்க. கொரியர் யார் அனுப்பியிருப்பா? கிஷோர் தான் ஏதாவது அனுப்பியிருப்பானோ? இந்தாங்க. தேங்க்யூ. ஓகே மேடம். ரிப்ளை பண்ணணுமா? என்னன்றா ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்திருக்கு? அது வந்து ஒண்ணும் இல்ல, ஒரு கம்பெனில இருந்து வந்திருக்க. கம்பெனில இருந்தா கூட பார்க்கலாம். என்னது டைவர்ஸ் நோட்டீஸ் மாதிரி இருக்கு? ஹரி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. என்னன்றா அதெல்லாம்? நீ எனக்கு காப்பாத்துங்க. எழுந்துரு. என்ன பண்ற? கிஷோர் கிட்ட நான் சிக்கி என் பணம் நகை வாங்கின இடம் எல்லாத்தையும் இழந்துட்டேன். சரி, கிஷோர் விஷயம் எப்படி ஹரிக்கு தெரியும்? இந்த பிரச்சனையை நீ ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் பிரச்சனை வளர்ந்திருக்காது. அண்ணி, நான் இப்ப என் லைஃபோட எட்ஜ்ல இருக்கேன். உங்களை விட்டா இப்ப எனக்கு யாருமே இல்ல. ப்ளீஸ் அண்ணி, எப்படியாவது என்னை காப்பாத்துங்க. கவலைப்படாத, முதல்ல ஹரியை சமாதானப்படுத்துவோம். சமாதானம் ஆவாரான்னு தெரியல. கஷ்டம்தான். அந்த அளவுக்கு சந்தேகம் வர மாதிரி நீ நடந்திருக்க. ஒரு சின்ன கண்ணிய குறைவான சம்பவம் நடந்தா கூட பொண்ணுங்க உடனே வீட்டுல சொல்லிடணும்.
அப்பதான் ஆரம்பத்திலே பிரச்சனையை கிள்ளி எறிய முடியும். நான் அப்படி செய்யாதது என் தப்பு தான் அண்ணி. சார் வணக்கம் சார். வாங்க. என்ன பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கா? ஆரம்பிச்சுட்டேன் சார். ஓ, இன்னைக்குள்ள 3 ஃப்ளோருக்கு பெயிண்டிங் பண்ணே ஆகணும். ஃபர்ஸ்ட் கோட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அது முடிஞ்சதும் டிஸ்டம்பர் அடிக்கணும். டிஸ்டம்பர் வாங்க பணம் வேணும் சார். ஓஹோ. நேத்தே 2 லட்சம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ எம்டி மேடம் வெளியே போயிருக்காங்க. அவங்க வந்த உடனே தான் தர முடியும். ஃபோன் பண்ணி பேசுங்க சார். லேட்டான வேலை நிற்கும் சார். ஃபோன் பண்ணா வள்ளுன்னு விழுவாங்க. எதுக்கு வம்பு? சார் லேட் ஆயிடுச்சுன்னா 3 நாள் வேலை 4 நாள் ஆயிடும் சார். எனக்கு தான் சார் லாஸு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. சார் கடைசியாக ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசுங்க சார். சரி. ஃபோன் எடுக்கல. என் நம்பர் பார்த்தாலே எடுக்க மாட்டாங்க. நம்பர் கொடுங்க சார். என் ஃபோன்ல இருந்து பேசுறேன். சரி, நோட் பண்ணுங்க. 90252 ஓகே 11132. சார் என் ஃபோன் எடுக்கல சார். 1 மணி நேரத்தில் ஃபர்ஸ்ட் கோட்டிங் முடிச்சிருவாங்க. அதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் வாங்கணும் சார். சரி, பவித்ராவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஹலோ பவி, கொஞ்சம் எங்க வாயேன். இதோ வரேண்ணா. நீங்க யார்கிட்ட பேசுனீங்க? ஜிஎம் மேடம் கிட்ட. இப்போ வந்துருவாங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். என்னென்ன? இவர் பெயிண்டிங் கான்ட்ராக்டர். மெட்டீரியல் வாங்க பணம் கேட்டு வந்திருக்காரு. எம்டி கிட்ட கேட்காம எப்படி கொடுக்கறது? எவ்வளவு பணம்? 2 லட்சம் ரூபா. செக்கா தானே தரப்போற? இல்ல, கேஷா தான் தரப்போறேன். 2 லட்சத்துக்குலாம் கேஷ் தரக்கூடாதுண்ணா. செக்கா தந்து. இல்ல, அது மேடம் தேவ் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்கை பார்த்தாலே இதை கொண்டு போய் குப்பையில போடுங்கன்னு கடைக்காரன் சொல்றான். அந்த அளவுக்கு தேவ் கன்ஸ்ட்ரக்ஷன் பேரு நாரி போயிருக்கு. நான் நேத்தே கேஷா தான் வேணும்னு சொன்னேன். பவி, பேங்க்ல இருந்து கேஷை டிரா பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா எம்டி இல்லாம எப்படி தர்றது? ஃபோன் கூட பண்ணி பார்த்துட்டேன். ரெஸ்பான்ஸ் இல்ல. வேலை நின்னுடுச்சுன்னா இவருக்கு தானே நஷ்டம். நீ பணத்தை கொடுத்து விடு. வம்பு வேண்டாம் பவி. அட என்ன சார் நீங்க? ஜிஎம் மேடம் சொல்றாங்க, அதுக்கு பிறகு வம்பு கிம்முன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இவருக்கு கொடுக்கறதுக்கு தானே கேஷ் வச்சிருக்கீங்க. அப்ப கொடுத்துருன்னு. கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வரேன் சார். எதுலயாவது நல்லா சிக்க மாட்டேனான்னு பத்மினி மோப்பம் முடிச்சுக்கிட்டு திரிகிறா. இப்ப அவளை கேட்காம கொடுத்ததுக்கு என்ன ஆட்டம் ஆட போறாளோ? வேலை நடக்கணும்னா கொடுக்க வேண்டியதை கரெக்ட் டைம்க்கு கொடுத்து தானே ஆகணும். பவி, நீ எம்டியா இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா பிரச்சனையே எம்டியா வந்திருக்கே.
டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் அவர் நம்மள மீட் பண்ண எப்படி வருவாரு? நான் பேசிருக்கேன், கண்டிப்பா அவர் வருவாரு. அப்படியே வந்தாலும் நாம என்ன சொன்னாலும் அவர் நம்ப போறதில்ல. உண்மையை சொல்லுவோம் இந்திரா.